வணக்கம். தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சு மிகவும் அபாயகரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, டாப் ஆர்டர் பேட்டர்களும் தொடர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் மிடில் வரிசை தான் சற்று பலவீனமாக இருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணியில் டீகாக், கிளாசின், மார்க்கரம் ஆகியோர் தான் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார்கள். டேவிட் மில்லர், ரிஸ்டன், ஸ்டப்ஸ், ஜான்சன், மகராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. இதனால் மிடில் ஓவர்களின் போது இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை தென்னாப்பிரிக்கா மிடில் வரிசை பேட்டர்கள் எதிர்கொள்ள முடியாமல் திணற வாய்ப்புள்ளது. அப்படி நடந்தால் இந்திய அணியால் சுலபமாக வெல்ல முடியும். இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள பார்படாஸ் மைதானத்தில் ஸ்பின்னர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதுதான் தென்னாப்பிரிக்க அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. ஏனெனில் இதுவரை சுழலுக்கு சாதகமான பிச்சுகளில் இந்திய அணி பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி வெற்றிகளை பெற்றுள்ளது. குல்தீப் யாதவ், அக்சர் படேல் போன்றவர்கள் சுழலுக்கு சாதகமான பிச்சுகளில் விக்கெட் வேட்டையில் ஈடுபட்டு வருவது நிச்சயம் தென்னாப்பிரிக்க அணிக்கு பெரும் பின்னடைவான செய்திதான். ஒருவேளை மிடில் ஓவர்களில் இந்திய ஸ்பின்னர்கள் சொதப்பினால் மட்டுமே தென்னாப்பிரிக்க அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என கருதப்படுகிறது. இதனால் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் ஸ்பின்னர்கள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணியின் மிடில் வரிசை பேட்டர்களுக்கு இடையான யுத்தம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.